எம்ஜிஆர் உடைய என்டையர் லைஃப்பில் சினிமா ஃபீல்டில் எம்ஜிஆர் மிக 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 சுறுசுறுப்பாக நடித்த படம்னா வேட்டைக்காரன் ஒன்று தான். நானா நைட்டார் அதில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே நல்லாயிருக்கும். இந்த சவுக்கை சொல்லிட்டு கையை பின்னாடி இது பண்ணுறது, கீழே வந்துட்டு அடித்து ஏரியல் ஷாட் வச்சு அப்படி நிமிந்து பார்ப்பார். அந்த ஒரு ஷோ மாதிரி கொடுத்து அது எம்ஜிஆர் கூட ஒரு படம் எடுத்தார், கிறிஸ்டியன் இதை வச்சு ஒரு படம். அது நின்று போச்சு. எம்ஜிஆருடைய நின்று போன படங்கள்னு பேசினா அது எவ்வளோ படம் இருக்கும். எழுத்து பெண்ணில் அந்த அன்று வந்ததும் இதே அதுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்டைலில் ஆடணும். எம்ஜிஆர் முடியவே முடியாதுட்டான். டபுள் ஆக்ஷன் 2 எம்ஜிஆரும் பாடுற மாதிரி, இவர் கேட்குற மாதிரி அவர் பாடுற மாதிரி முடித்தோன்னு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. அது வாசகத்துக்கு தெரியும். எம்ஜிஆர் சிரிப்பு வந்து வேற லெவல் தெரியும்ல. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். எம்ஜிஆர் பத்தி பல பரிமாணங்கள் நம்ம பேசணும். எம்ஜிஆரோட டான்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆடி இருக்காரு, சிவ தாண்டவம் ஆடி இருக்காரு. அதை பத்தி நீங்க சொல்லி ஆரம்பிக்கலாம் சார் இந்த நிகழ்ச்சியை. எம்ஜிஆர் ஆடாத ஆட்டமே கிடையாது. அவருடைய அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ்லேயே ஒரு ரன்னிங்கில் வருவார், பார்த்துருக்கீங்களா? எல்லா படத்துலையும் ரன்னிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்லோ பண்ணி அப்படி இது பண்ணுவார். அதுதான் பலருடைய மேனரிசமாக இருக்கும். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர்னாலே அதுதான் ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி எல்லாம் அந்த ரன் பண்ணி வருவாங்க. ஓடி வந்து அப்படி நின்னுவார், இந்த இது பண்ணுவார். இன்னொன்று எம்ஜிஆர் வந்து சிலம்பத்தில் பெரிய ஆள். எம்ஜிஆர்கிட்ட எல்லா இடத்துலையுமே அது வெளிப்படும், டான்ஸ்லேயும் வெளிப்படும். சிலம்பத்தில் ஒரு கால் தூக்கிட்டு இப்படி போய் சுற்றுவாங்க. ஆமாம், அது டான்ஸ்லேயும் பாருங்கள் வெளிப்படும். ரெண்டாவது அவர் வந்து அந்த பவரை சில சமயம் காமிப்பார். ஹீரோயின் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது இருக்கும்ல. அப்போ எம்ஜிஆருடைய இது பார்த்தா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்கும். நானா நைட்டார் அதில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே நல்லாயிருக்கும். இந்த சவுக்கை சொல்லிட்டு கையை பின்னாடி இது பண்ணுறது, அந்த படிக்கட்டில் அப்படியே ரோல் ஆகிட்டே வருவார், அப்படியே ரோல் ஆவார். நம்மளாம் பண்ணி பார்த்தா பயங்கரமாக அந்த கீழே விழுந்துரும் போல். ஏன்னா அது இப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். அது கீழே வந்துட்டு அடித்து ஏரியல் ஷாட் வச்சு அப்படி நிமிந்து பார்ப்பார். அந்த ஒரு ஷோ மாதிரி கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது ஒரு 40-45 வயசுக்கு மேல 50 வயசு 45-48 வயசு இருக்கும். அதில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு டீப்பாயிலேருந்து எகிரி இந்த காலை இது பண்ணிட்டு அப்படி குதிப்பார். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கால் உடைஞ்சிருக்கும். அதாவது சவால் எது இருந்தாலும் நான் கற்றுக்குவேன் அப்படின்றது. ஏன்னா அன்றைக்கி அம்மா நடிக்கணும், வேறு வழி இல்லைன்னு. எலிசா டங்கன் கூட ஒரு சீனில் பாறை மேலே படுத்துட்டு சண்டை போடுற மாதிரி. பாறை வந்து எப்படி இருக்கும் அந்த வெயிலுக்கு, அந்த எம்ஜிஆர் அந்த சட்டை, இந்த டெர்லின் மாதிரி ஒரு இது, அதுவும் இதுவும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு முதுகுலாம் தீக்காயம் மாதிரி ஆகிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். வேணுன்னே திரும்ப திரும்ப என்னை படுக்க வச்சாருலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீனுக்காக மட்டும் இல்லை, தன்னுடைய இடத்த அந்த இடத்துல திரைப்படத்தில் ஆரம்ப காலத்தில் கால் ஊனி பிடிக்கணுன்றதுக்காக எம்ஜிஆர் பட்ட கஷ்டங்கள் தான் ரொம்ப இது. ஒரு 60-70களில் 80களில் 90களில் இந்த தலைமுறையில் எம்ஜிஆரை பார்த்ததெல்லாம் உச்சத்தில். எம்ஜிஆர் சொன்னால் நடக்கும். எம்ஜிஆர் ஒரு ஷார்ட் எம்ஜிஆர் வேணான்னா இது 200 ட்ரெஸ்ஸு வந்தால் கூட எம்ஜிஆர் இந்த ட்ரெஸ் வேணான்ட்டாருன்னா அவ்வளோதான். இந்த இது நேற்று 2 நாளெலாம் சொல்லுவாங்க, 20 ட்ரெஸ்ஸு 30 ட்ரெஸ்ஸை ரிஜெக்ட் பண்ணுவாருன்னு. எம்ஜிஆர் அது பண்ணாருன்னா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸுன்னா எம்ஜிஆர் தான், நீங்கள் படங்களில் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்கும். வாசு ஒரு இது சொல்லியிருப்பார், இந்த ஃப்ளிப் வச்ச பேண்ட்டு போடாதீங்கன்னு வேணுன்னு போய் சொல்லியிருப்பாப்புல. அவங்க அப்பா தானே பீதாம்பரம், எம்ஜிஆருடைய மேக்கப் மேன். இவர் அப்போ ஸ்கூலோ காலேஜோ படிச்சுருப்பார். போயிட்டு இது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோடனே, என்ன அப்படின்னு எம்ஜிஆர், நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க, எங்கள் பசங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, நான் தனியாக தெரியலண்ணா அதுதான் அப்படின்ட்டு போயிடுவார். அது பிற்காலத்தில் அது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வேட்டைக்காரன் படத்துல கூட அவரோட ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும்ல சார். இது என்ன, இது யாருக்கும் பிடிக்காதுன்னும் போது நான் போட்டதுக்கு அப்புறம் இதை எல்லாரும் போடுவாங்க பாரு அப்படின்னு வரோம். அதில் அவருக்கும் பையனுக்கும் ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கும், தொப்பி போட்டு. வேட்டைக்காரன் பற்றி பேசணும்னா, எம்ஜிஆருடைய என்டையர் லைஃப்பில் சினிமா ஃபீல்டில் எம்ஜிஆர் மிக 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 சுறுசுறுப்பாக நடித்த படம்னா வேட்டைக்காரன் ஒன்று தான். ஒரு செகண்ட் நிற்க மாட்டார் ஒரு இடத்துல. இப்படி போவார், அப்படி போகிறது. நீங்கள் சாவித்திரி கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அவங்களே போட்டு அப்படின்னு இப்படின்னு அப்படி போவார். அந்த குதிரையில் இது பண்ணுறது,
அந்த ஒவ்வொரு காட்சியுமே எம்ஜிஆர் பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார். அந்த படம் வந்து தான் கர்ணனே அதிக காலி பண்ணிச்சுன்னுவாங்க வேட்டைக்காரன். நான் ஏன் இதெல்லாம் வெளியே போனேன்னா, சப்ஜெக்டை விட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எவ்வளோ பயிற்சி எடுப்பார் அப்படின்றது. அப்போ அவங்களோட அந்த நடிகையோடு சேர்ந்து பயிற்சி எடுத்து அந்த நடன காட்சிகள் அவர் ஆடினதுன்றது வந்து அவங்க பெரிய பாடகி, சாரி பெரிய நடன டான்சர். ஆடுறவங்க. அவங்களோட சேர்ந்து எம்கே மாலதி தானே சார்? ஆமாம், அவங்களோட சேர்ந்து ஆடணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் க்ளீனாக அப்படியே தெரிஞ்சிடும். ஒருத்தர் நளினமாக ஆடும்போது இன்னொருத்தர் அந்த நளினம் வரலன்னா ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அதுவும் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ல மேனேஜ் பண்றது கஷ்டம். தனியாக ஆடணும்னா உங்களுக்கு எதாவது சமாளிச்சிக்கலாம் தெரியாது. ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடன அவங்களோட ஆடும்பொழுது நமக்கு வந்து தெரியாததுக்கு அவங்களோட சேர்ந்து எவ்வளோ பயிற்சி எடுத்து கஷ்டப்பட்டாருன்றது தெரியும். இதே மாதிரி ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா சார்? அது பயங்கரமான அவங்களுமே பெரிய ஒரு நடன விஜயலட்சுமி தானே சார் அவங்க கூட? அவங்க ஒரு சிறப்பான நடன பயிற்சி எடுத்தவங்க. இவரு அந்த காட்சியில போய் அந்த ஏதோ ஒரு இது நகை ஏதோ ஒன்று வாங்கணும், கள்ளக்குடத்தில் இதில் இருப்பார். இவர் போய் இந்த வேஷம் பாங்க்ரா நடனம், அதுல சிங்குகள் ஆடுவாங்களே பஞ்சாபி ஆடுற, அதில் அந்த சீனில் அவங்களுக்கு இணைய அவர் ஆடிருப்பார். அந்த டான்ஸ் மாஸ்டர் சலீம் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான அந்த காட்சிகள் அமைஞ்சதுன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்கள் அந்த இதெல்லாம் அவங்க ஷோல்டர்லாம் தனியாக அப்படியே ஆடும். அது ஆடும் அந்த ஸ்டைலு. அது எம்ஜிஆருக்கு அந்த சிங்கு வேஷமும் சரி, ஏசுநாதர் வேஷத்தில் எம்ஜிஆரோட பொருந்துறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த ஸ்டில்லாம் இருக்கும். அது எம்ஜிஆர் கூட ஒரு படம் எடுத்தார், கிறிஸ்டியன் இதை வச்சு ஒரு படம். அது நின்று போச்சு. எம்ஜிஆருடைய நின்று போன படங்கள்னு பேசினா அது எவ்வளோ படம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஏன் இதை பேசுகிறோன்னா, இன்றைக்கி நடிகர்கள்னு வந்துட்டா சும்மா அப்படி பண்ணிட்டு கட் ஷாட்ஸ் அதிகம். இன்றைக்கி ஷூட்டிங் ஒரு பாட்டை நீங்கள் சும்மா நான் வாசகர்களோட சொல்கிறேன், இன்றைக்கி வர பாடல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 300-400 ஷாட்ஸ் இருக்கும். டக் 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 மாறிக்கிட்டே இருக்கும். பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு கமல் கூட அதை வச்சுருப்பாங்க. ஹீரோயின் ஆடுவாங்க, ஆடினோடனே கேமரா ஹீரோயின் வெளியே போயிடுவாங்க, நமக்கு தெரியாது, அப்படி வெளியே போயிடுவாங்க. கமல் மட்டும் சோலோ ஆடுவார். அந்த மாதிரி இந்த நான் சொன்னேன் அந்த குடியிருந்த கோயிலெலாம் எம்ஜிஆர் சோலோ ஆடுவார். ஒரு சீன் எம்ஜிஆர் வெளியே போயிடுவார், அவங்க சோலோ ஆடுவாங்க. கட்டு இல்லாமே போயிட்டு இருக்கும். கட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ அந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ண பிராக்டிஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா வேணும்ல சார்? ஆமாம், அது எம்ஜிஆருக்கு வந்து சண்டை பயிற்சி இந்த மாதிரி எடுத்தவர். நளினம் வரும், ஆனாலும் ஒரு இது இருக்கும், கஷ்டம். அதை மீறி தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பெரிய எழுத்து பெண்ணில் அந்த அன்று வந்ததும் இதே அதுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்டைலில் ஆடணும். எம்ஜிஆர் முடியவே முடியாதுட்டாராம். அப்படியே வரவே வராது, நீங்கள் வேற அப்படின்னு. ஆனா அவரோட அந்த டிப் டாப் ட்ரெஸ்ஸும் அந்த ஸ்டைலும் பார்த்தா பயங்கர பொருத்தமா, இப்ப நாங்களாம் பார்க்கும்போது அது அப்பவே இவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. இந்த கால் மட்டும் ஆடிட்டு அப்புறம் தான் அவரை காமிப்பாங்க. அது பெரிய லெவலில் அதை. ஏன்னா அந்த படம் அப்போல்லாம் இந்த மாதிரி டைப் படங்கள் வரும். என்ன, கிராமத்தில் இருப்பான், குடுமி வச்சுருப்பான், ஒன்றுமே இல்லாமல் இருப்பான், கதாநாயகி அவமானப்படுத்துவான், பட்டணத்தை வந்து படிச்சிருப்பான், அந்த ஃபேமிலியே பணக்கார ஃபேமிலியாக இருக்கும். அதோடைய அடுத்த வருஷம் தானே சகலகலா வல்லவன். நீங்கள் அந்த மாதிரி எப்போ எடுத்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிருந்தது. மாட்டுக்கார வேலை குடிமை வச்சுட்டு அங்கே இருப்பார், பாதிக்கப்பட்டு வந்துடுவார், சோ கொட்டு போய் சலூனில் வச்சு முடிய வெட்டிடுவார். அடுத்த சீன் பார்த்தா எம்ஜிஆர் வேறு மாதிரி இருப்பார், இன்னொருத்தர் வக்கீல் எம்ஜிஆர் வருவார், 2 பேரும். இது அதில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு அது அந்த மாதிரி பாட்டு யாரும் அப்புறமா எடுக்கலைன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கதாநாயகியை வர்ணித்து பாடுறது, டபுள் ஆக்ஷன் 2 எம்ஜிஆரும் பாடுற மாதிரி, இவர் கேட்குற மாதிரி அவர் பாடுற மாதிரி. முடித்தவொன்னே ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க, அது வாசகர்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிரிப்பு. எம்ஜிஆர் சிரிப்பு வந்து வேற லெவல் தெரியும்ல, நல்லா சிரிப்பார் அது. அப்போ அந்த அன்று வந்த இதே நில பாட்டுக்கு அந்த டான்ஸ் முடியாதுன்னாரு, அப்புறம் சொல்லி இது பண்ணி அந்த ஸ்டெப்லாம் போட வச்சு அவங்க தான் அபிநய சரோஜா தேவி. ஆமாம், அவங்க அப்படியே விருப்பம் இல்லாமல் ஆடுற மாதிரி போய் இவர் கூப்பிடுவார். அதான் இன்ட்ரோ சீன் அவங்களோட, அதாவது நகரவாசியாக மாறணும், அப்படியே வந்து ஆடுற மாதிரி இருக்கும் அந்த இது. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அன்று வந்தது மிதே நிலா. அதே மாதிரி தான் அன்பேவா. நீங்கள் அன்பேவா நடிக்கும் போது கரெக்டாக எம்ஜிஆருக்கு 49-50 வயசு, கரெக்டாக 50 வயசு, 1917 66 50 வயசு. அதில் அந்த நாடோடி போக வேண்டும் அவர் பெரிய தொழிலதிபர், உலகம் பூரா சுற்றிட்டு வருவார். அவருக்கு அந்த ஒரு இன்ட்ரோ சீன் காமிப்பாங்க. அந்த படத்தில் தான் இந்த எம்ஜிஆரை விரட்டணும்னு சொல்லிட்டு சரோஜா தேவி அந்த காலேஜ் டீம்
அந்த பாட்டு பாடணும், நாடோடி போக வேண்டும் ஓடோடி. அது கூட நம்ம போனதில் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த நாடோடி அந்த பாட்டுக்கு வரமாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டுட்டு வந்த பிறகு அதுலேயும் அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸ் இப்போ நடுவில் கூட ஒரு படத்தில் யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா புலியைப்பா நடையிலன்றப்போ அதே மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணி வந்துட்டு வருவார். எல்லாரும் உண்மையில சொல்கிறேன், நான்லாம் ஒரு 20 தடவையாக பார்த்துருப்பேன். அந்த பாட்டு மட்டுமே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த எல்லா இளைஞர்கள் அதில் அவர் சொல்லுவார், நானும் உங்களைப் போல நானும் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு அந்த கிரிக்கெட் ஆடி காமிப்பார். இது வரும் நம்ம எம்எஸ்விக்கே உரிய அந்த கித்தார் பீஸ். அந்த இதெல்லாம் வந்து அந்த நடனம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம யாரும் எந்திச்சு போக மாட்டோம். அப்படி இருக்கும் அந்த பாட்டு. வேற என்ன எம்ஜிஆர் வித்தியாசமானது அப்படின்னா, எம்ஜிஆர் முடியே இல்லாமல் மொட்டை தலையோட பிரசங்கம் பண்ணுற காட்சி ஒரு படத்தில் அமைஞ்சிருக்கும். எங்கள் தங்கன்னு ஒரு படம். அதில் கதா காலட்சேபம் பண்ணுவார். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் இதோட ரியலாகவே மொட்டை அடிச்சிருக்காரு. அதாவது விக்கு மாதிரி வச்சு அந்த படத்தில் அவர் முடி இடிச்சு விற்க வைக்கிற மாதிரினா அப்போ முடி இது பண்ண மாதிரி காமிப்பாங்கல்ல, காமிச்சு நடிச்சிருப்பார். மாட்டிக்காமல் இருக்கிறதாக மாறு வேஷத்தில் இது பண்ணும்போது அந்த இது பண்ணுவார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் படங்களில் வந்து வித்தியாசமானது. இன்னும் பல இது இருக்குது. சார், இது நம்ம சாயா படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? என்எஸ் கிருஷ்ணன் வந்து இவரை சாயா படத்தோட டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இவரை வந்து நடிக்க சொல்லி கேட்கும் பொழுது எம்ஜிஆர் ஏதோ ஒரு வேஷத்தில் நடித்து காட்டுறாரு. அப்போ இந்த டைரக்டர் வந்து வெல் டெக்கரேட்டட் மித்தாலஜி பில்லர் அப்படின்னுறாரு. எம்ஜிஆருக்கும் என்எஸ்கேக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அதோட அர்த்தம் புரியல. வேற யார்கிட்ட இருந்தோ போய் தெரிஞ்சுட்டு வந்த உடனே எம்ஜிஆர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. நல்லா அலங்கரிக்கப்பட்ட புராதன தூண் அப்படின்னாக்கா எம்ஜிஆருக்கு நடிப்பு வரல அப்படிங்கிறது தான் அவர் குத்தி காமிச்சிட்டு போறாரு அப்படின்னும் பொழுது என்எஸ்கே வந்து அவருக்கு ஆதரவா எது வந்தாலும் நீ வந்து விடக்கூடாது, பன்முகத்தன்மையோட நீ வா, இப்போ பேசுறவங்க எல்லாம் அப்புறம் வந்து மாறி பேசுவாங்க பாரு. அப்போ அந்த சாயா படம் நின்ன உடனே அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த ஸ்ரீமுருகன். அது இந்த சிவதாண்டவம் வந்து நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சார், 8 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணாராம் சார். எம்கே மாலதியோட கடுமையான உழைப்பு. அதுக்கப்புறமா தான் அந்த படமே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா எம்ஜிஆருக்கு வந்து 29 வயசுல அவர் இந்த சிவதாண்டவம் ஆடுறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு, அதாவது எம்ஜிஆருக்கு 60 வயசு நெருங்கிட்டு இருக்கும்போது 1976ல உழைக்கும் கரங்கள் படத்துல அதே டான்ஸை வந்து ஆடி காட்டுவார. லதா வந்து கஞ்சிரா வாசிப்பாங்க. அது என்னன்னா அந்த தேங்காய் சீனிவாசன் அந்த பெண்கள் எல்லாம் மயக்கி பாலியல் பலாத்காரம் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி சிவதாண்டம் ஆடுற மாதிரி ஆடுவார். அதில் இன்னொரு காட்சியும் வரும் உழைக்கும் கரங்களில், மான்கொம்பு சண்டை. அந்த சண்டை போடும்போது எம்ஜிஆருக்குன்னா கிட்டத்தட்ட 60 வயசு சார், கிட்டத்தட்ட 60 வயசு நெருங்குவார். 78ல் வந்த படம் நினைக்கிறேன். 60 தாண்டி 76ல் அவருக்கு 59 வயசு. ஆமாம். அப்போ அந்த படத்தில் அந்த மான்கொம்பு சண்டை போடுவார். அது வேற லெவலில் இருக்கும். அதுவும் கையில் ஒரு ஸ்டிக்கு ஒன்று வச்சுருப்பார். அந்த படத்தை ஃபுல்லாகவே வச்சுட்டு வருவார். அந்த ஸ்ரீமுருகன்லேயே அந்த டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினானுங்களே, அந்த டைரக்டர் தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை திருப்பி விட்டார். எம்ஜிஆர் சொல்லுவார்ல, என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத பெரிய மனிதர்னா அவர் ஒரு ஆள், என்னை செதுக்குனது அவர் ஒரு ஆள். அவர்கிட்ட தான் போய் எம்ஜிஆர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவார் நடிக்கிறது. இந்த மாதிரி நல்லா நடிப்பு கடைசியில் அவர் கையால் கொடுத்துருப்பார். நல்லா நடிக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான கலைஞர்னு சர்டிஃபிகேட்டு. அவர் தான் இன்னொரு படத்துலையும் சுப்பிரமணியன் இருக்கார்ல, கே சுப்பிரமணியம், அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அவர் லேட் பத்மா சுப்பிரமணியமோட அப்பா அவர் தானே சார் சொல்கிறீங்க டைரக்டர்? அவங்க ஸ்டுடியோ இருக்குல்ல, எம்ஜிஆரை கிட்டத்தட்ட அவமானப்படுத்தியிருப்பாங்க 3 மணி நேரம். அந்த டைரக்டர் தான் கோச்சிக்குவார். இனி வந்து உனக்கு வீடு தேடி கார் வந்தா போ அப்படின்வாரு. நீ போவாத, கார் வரும் போகலான்னு. அது அப்புறம் வரவே இல்லை. அது அப்புறம் வேற கதைன்னு வச்சிங்களேன். அந்த அவமானங்கள்லாம் எம்ஜிஆர் எப்படி அடைஞ்சார்? 3 மணி நேரம் பசியில் சாப்பிடாம காத்து இருந்துட்டுது. வந்தவங்கலாம் உள்ளே போய் சாப்பிட்டு வர்றதை பார்த்துக்கிட்டு இவர் உட்கார்ந்தது. அதுதான் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். நம்ம வந்தால் முதல்ல சாப்பிடணும், யார் இருந்தாலும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு. ஒரு பெரிய ஒரு உன்னை நம்பி தான் படிக்க வச்சேன். எம்ஜிஆர் சிஎம் ஆனோன்னே உங்களை நம்பி தான் படிக்க வச்சேன் பையனை. இன்றைக்கி எந்த வேலையும் இல்லாமல் இருக்கான், உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன் அரசாங்க வேலை. எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே, முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம், எனக்கு உறுதி கொடு, நான் போய் சாப்பிட்றேன். சரி, அடுத்த மாதம் உங்கள் வீட்டுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கவர் வரும், போய் சாப்பிடுங்க போங்க. அப்புறம் சாப்பிட்டு அவர் ஒரு சிஎம் ஆச்சே, இவர் எங்கே சொல்லி எங்கே செய்ய போகிறான்னு போயிடுவார்.
அடுத்த மாதம் பையனை கூப்பிட்டுக்கிட்டு தாம்பலத்தோட சம்பள கவரோட வந்து காலில் விழுந்துருவார் பையனோட. நெகிழ்ச்சியோட, நான் ஏதோ கோபமாக பேசிட்டேன் இந்த மாதிரி, ஆனால் நீங்கள் அதை மனசுலேயே வச்சுக்கல அப்படின்னு. என்னென்னா கோபம் வந்து பசி வந்து 10ம் பறந்து போகும். சாப்பிட வைக்கணுன்றது வந்து அவருக்கு ரொம்ப அவர் வாழ்க்கையில் அந்த அந்த சுப்பிரமணியம் அந்த ஸ்டுடியோவில் அனுபவித்த இது வந்து அவர் பிற்காலத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த இது கொண்டு போனாருங்க. அந்த டைரக்டர் தான் உங்களை எம்ஜிஆரை பல இடங்களில் ஆரம்பத்தில் மோதல் நான் கூட சொன்னேன்ல, அந்த இந்த படத்தில் ராஜகுமாரில் அந்த கத்தி 1 விரல் நுழையாது, அதை லாஸ்ட்டில் அதை வலிக்கிறதுனால அப்படி பிடிச்சிட்டு இப்படி தொங்க விட்டுட்டு இருப்பாரு. அது ஒன்றும் ஸ்டிக் இல்லை கத்தி அப்படின்றப்போ எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்கேன். ஆங்கிலத்தில் தான் அவர்கிட்ட சொல்லுவார், நான் எல்லாரும் நான் முறையாக கற்றுக்கிட்டவன் நான் அப்படின்னு. ஓ ஐசின்ட்டு போயிடுவார் அவர். ஏன்னா இவர்கிட்ட அவருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்குதா ஒன்று. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நிறுத்துகிறப்போ சாயாவில் பல பிரச்சனை வரப்போலாம் அவர் வந்து சொல்லிட்டு போவார் கடைசியில். எம்ஜிஆருக்காக தான் சண்டை போட்டு போயிருப்பார். அந்த மாதிரி டைரக்டர் எம்ஜிஆர் மேலே ரொம்ப இது. அந்த இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர்கிட்ட அறிமுகப்படுத்தின என்எஸ் கிருஷ்ணன் சொன்னீங்க. டிஆர் ரகுநாத்னும் அவர் எழுதியிருப்பார் இந்த இதில், நான் என் பிறந்தேன் இல்லையா, என்எஸ் கிருஷ்ணனும் இருக்கலாம். அதில் ஒரு காட்சியில் உங்கள் ஷர்ட்டை கழட்டி காமிங்க அப்படின்றப்போ கழட்டி காட்டினோன்னா என்எஸ் கிருஷ்ணனே யாரோ திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இது வந்து அந்த என்எஸ் கிருஷ்ணன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் பல இடங்களில் செதுக்கியிருக்கார். ஒரு அனுபவன்றது எப்படின்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு பல பேர் பல இடங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறும். சொன்னதை அப்படியே கடந்து போயிட்டீங்கன்னா இன்னும் பல பேர் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார். ஒரு 40-50 வருஷம் கழித்து அவர் எழுதுகிற புத்தகத்தில் அன்னைக்கு நடந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்றாருன்னா எப்படி எடுத்துக்கிட்டு அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருப்பாருன்னு போன எபிசோட கூட பேசணும். அவர் ஒருத்தரை மரியாதை குறைவாக நடத்திட்டு காலில் போய் உட்காந்துன்னு. அதனால் எம்ஜிஆர் தனி. எம்ஜிஆருடைய நடனங்கள் பற்றி பேசணுன்னா இன்னும் எவ்வளோ பேசலாம். நீங்கள் ஸ்ரீமுருகன் சொன்னீங்க, நான் கொஞ்சம் இது சொன்னேன். அவ்வளோ விஷயங்கள் இன்னும் இருக்குது பேசணுன்னா. எம்ஜிஆருடைய இதை பேசுறது எவ்வளோ இருக்குது. நேரம் கருதி முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார். நன்றி.